Hello friends, assalamu alaikum. Welcome to my channel Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல 20-30 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு எலும்பு தேய்மானத்தினால எலும்பு பலகீனத்தினால ஏற்படக்கூடிய உடல் வலிக்கெல்லாம் நிரந்தர தீர்வா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஒரு முறை செஞ்சு வச்சிட்டோம்னா 2 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட முடியும். ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஹெல்தியான இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ நம்ம கடாயில வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வந்து இந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஹெல்தி. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்திருக்கேன். 8 ல இருந்து 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சிட்டு கூட அரைக்கும்போது அரைக்கலாம். இஞ்சி வந்து ஒரு 2-3 துண்டு சேர்த்துக்கலாம், கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 8 ல இருந்து 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட்ல நீங்களும் செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா கிடைக்கும் இந்த ரெசிபி. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த எண்ணெயில நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வரட்டும். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்த பின்னாடி 2 கட்டு அளவுக்கு பிரண்டை வந்து ஆஞ்சி வச்சிருக்கேன். பிரண்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீரைக்காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க. நிறைய மார்க்கெட்ஸ்லயே உங்களுக்கு கிடைக்குது. அதை வந்து ஆஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இலையெல்லாம் வந்து தூக்கி போட்டுருவாங்க. இலையை வந்து தூக்கி போடாதீங்க. ரொம்ப நல்ல பயன்கள் வந்து இலையில நிறையவே இருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து கொழுந்தான இலையை அதில் போட்டுக்கோங்க. நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து கொட்டை இல்லாமல் இதில் கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். பிரண்டைனா என்னன்னே தெரியாது, இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் தெரியாது, இதை எப்படி சுத்தம் பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதோட தனி வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதை எப்படியெல்லாம் சாப்பிடலாம், இதை எப்படி வந்து சுத்தம் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக கொடுக்குறேன். இதை வந்து சுத்தம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கையில் அரிப்பெடுக்கும். ஸோ எண்ணெய் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கணுங்க. நல்லா வந்து அந்த பச்சை கலர்லேருந்து இந்த மாதிரி கலர் ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கணும். ஏன்னா இதில் வந்து ஒரு அரிப்பு தன்மை இருக்கும். அது வந்து நல்லா வதக்கும் பொழுது தான் போகுங்க. ஸோ 5 ல இருந்து 10 நிமிஷம் வந்து நல்லா மிதமான தீயில வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பின்னாடி இதை நல்லா வந்து ஆற விட்டுருங்க. சூடு இல்லாத மாதிரி நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஜாரில் மாற்றி இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இதை அரைக்கும் பொழுது அரைப்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து விட்டு அரைச்சிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நான் வந்து நல்லா வந்து அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் கொஞ்சம் நாரெல்லாம் இருக்கும். ஸோ வந்து வாயில் தென்படாத மாதிரி நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து மறுபடியும் தாளிக்க போகிறோம். இதை வந்து சில பேர் பார்த்திங்கன்னா வதக்காமல் அப்படியே வந்து தாளித்து கொட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது நாக்கில் அரிப்பு எடுக்கும். இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரி விட்டதுக்கப்புறமா நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த விழுதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்க போகிறோம். இது எண்ணெயில் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு அரிப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என் பசங்க வந்து சரியாகவே சாப்பிட மாட்டுறாங்க, என் குழந்தை சரியாக சாப்பிட மாட்டுது, என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி துவையல் செஞ்சு நீங்கள் ஒரே ஒரு முறை கொடுத்து பாருங்களேன். அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்க எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு போடுன்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு வந்து பசியை தூண்டுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பழங்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிரண்டையே நெய் விட்டு இந்த மாதிரி துவையல் மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான பசியை தூண்டும். அதே மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் வந்து அழித்து வெளியில் தள்ளக்கூடியதாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி வந்து உடச்சி விட்டு போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டையை வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உணவாக எடுக்கிறதுனால நம்முடைய உடம்புக்கு தேவையான நிறைய சத்துகள் வந்து கிடைக்குதுங்க. முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எலும்புகளுக்கு ரொம்பவே பலத்தை தரக்கூடியது. வளர்கிற குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது கொடுக்கும்பொழுது எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி 20 வயசு 30 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து இயல்பாக வந்து வலி ஏற்படும். அதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம், எலும்பு வந்து பலகீனமாக இருக்கிறதுனால தான். ஸோ பிரண்டையை இந்த மாதிரி துவையில் அரைச்சி வச்சு நீங்கள் 2 வாரம் 3 வாரம் வரைக்கும் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி அது மேலே வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு வச்சிட்டிங்கன்னா வெளியிலே வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறனால எலும்பு தேய்மானம் அதனால் ஏற்படக்கூடிய உடம்பு வலிகள்லாம் உங்களுக்கு வராது. ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்படாமலும் தடுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.